Hi friends, welcome to another video. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்ஜாயின்ட் செட் பற்றி பார்த்தோம். அப்போ வந்து நான் ஒரு கான்செப்ட் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கான்செப்டோட பேர் வந்து பாத் கம்ப்ரெஷன். ஸோ இந்த பாத் கம்ப்ரெஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா யூனியன் ஃபைண்ட் அல்காரிதத்தில் யூஸ் பண்ணோம், எஸ்பெஷலி ஃபைண்ட் அல்காரிதத்தில் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபைண்ட் அல்காரிதத்தில் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கர்சிவாக ஒரு பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு நோடோட சைல்டு நோடோட பேரண்ட் யாருன்னா டாப் பேரண்ட், அதாவது ரூட்ல உள்ள பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாத் கம்ப்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவில் நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ அதை நான் கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாத் கம்ப்ரெஷன் எப்படி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு 5 நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். நோட்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு யூனியன் ஃபங்க்ஷன் போடுவோம். யூனியன் ஃபங்க்ஷன் போட்டோடனே இது எப்படி மாறும் அப்படின்னா 0லேருந்து 1 கனெக்ட் பண்ணு ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே 0வோட பேரண்ட் வந்து 1 மாறிடும். ஓகே, ஸோ 1க்கு கீழே 0 வரும். ஓகே, அப்போ நம்ம பேரண்ட் அரே வந்து எப்படி மாற்றுவோம், ஃபஸ்ட்டு வந்து 0க்கு 0 1க்கு 1 2க்கு 2 இருக்கும் ஃபஸ்ட்டு பேரண்ட்டு. இப்போ நான் இதை வந்து மாடிஃபைடு பேரண்ட்டு. ஸோ மாடிஃபைடு பேரண்ட் என்ன ஆகும்னா 0 to 1 ஆல்ரெடி மாற்றிட்டேன், அதனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். 0க்கு வந்து 1 வந்து பேரண்ட்டாக மாறிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். அடுத்த யூனியன் கால் வந்து 1க்கு வந்து 2. ஸோ ஆப்வியஸ்லி 1ஓட பேரண்ட் வந்து 2ஆக மாறிடுச்சிங்க. ஸோ 1ஓட பேரண்ட் வந்து 2. ஸோ இப்படி வந்துடும் நம்மளோட ட்ரீ. ஸோ 2க்கு கீழே 1, 1க்கு கீழே 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு யூனியன் கால் 3,4 அப்படின்னா 3ஓட பேரண்ட் வந்து 4ஆக மாறிடும். இந்த இடத்துல பாருங்க 3ஓட பேரண்ட் வந்து 4ஆக மாறிடுச்சு. ஸோ 4, இது ஒரு டிஸ்ஜாயின்ட் செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இப்படி மாறி இருக்கு, தனித்தனியாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாத் கம்ப்ரெஷன் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரெகுலராக பேசுவோமே, ரெகுலராக பாத் கம்ப்ரெஷன் நமக்கு தெரியாது, அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே தெரியாது அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1ஓட பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் பேரண்ட் ஆஃப் 1ன்னு கொடுத்தோம்னா ஒரு ஜம்பில் வந்து 2ன்னு சொல்லிடும். ஓகே, சிம்பிள். அதே மாதிரி 0வோட பேரண்ட் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா ரெக்கர்சிவாக கால் போயிட்டு 1க்கு யார் பேரண்ட் அப்படின்னு பார்த்துட்டு 2ன்னு சொல்லும். ஓகே, இது வந்து ரெகுலராக நம்ம கால் பண்ணுறது. பட் இதில் ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குது. இன்எஃபிஷியன்சி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இதுலேருந்து கால் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம், தட்ஸ் ஃபைன், தட் இஸ் கரெக்ட். ஆனால் நம்மளோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் லென்த்தாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப், 2 ஜம்ப் தேவைப்படுது. மீன்வைல் நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது, 1ஓட பேரண்ட்டும் 2 தான், 0வோட பேரண்ட்டும் 2 தான். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னா இப்படியில் இருக்கணும். ஆனால் ஏன் இது 2 ஜம்ப் தேவைப்படுது ஒரு 0க்கு? கரெக்டாக. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் பாத் கம்ப்ரெஷன். ஸோ பாத் கம்ப்ரெஷனுங்கிறது இந்த ட்ரீயோட ஹைட்டையே பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது, அதனால தான் அதோட பேர் கம்ப்ரெஷன். ஸோ இந்த ட்ரீயோட ஹைட்டு பாருங்கள், இப்போ 2 லெவல் ஆஃப் இருக்குது இதில். 1 ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். அதே சமயம் பாத் கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் இது ஒரே லெவலாக மாறிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் 0வோட ரூட் நோட், அதாவது பேரண்ட் வந்து 2 தான், 1ஓட ரூட் நோட் பேரண்ட் வந்து 2 தான்ன்றது தெரியும். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த அல்காரிதம், அதாவது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுபடி நம்ம கோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரே லைன் தான் இந்த இதை மென்ஷன் பண்ணுறது. இன்ட் ஐங்கிறது இந்த 0 பாஸ் ஆகும். பேரண்ட் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஐ, அதாவது 0 0வாக இல்லாத பட்சத்தில் பேரண்ட் ஆஃப் ஐயில் ஃபைண்டு பேரண்ட் ஆஃப் ஐயை மறுபடியும் பாஸ் பண்ணுறோம். இது ஒரு ரெக்கர்சிவ் கால். மறுபடியும் இந்த ஃபைண்டுக்கு இங்கே ஒரு ஃபைண்டு பாஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0க்கு வந்து 1 இருக்குது இங்கே பேரண்ட், கரெக்டாக. இந்த 1க்கு 1 இங்கே பாஸ் ஆகும். 1ஓட பேரண்ட் யாருன்னு அகைன் இங்கே வரும்போதே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த பேரண்ட் ஆஃப் ஐயில் வந்து சொல்லிடுறோம். ஸோ 1ஓட பேரண்ட் என்ன நீ கண்டுபிடிக்கிறியோ அதுதான் வந்து பேரண்ட் ஆஃப் ஐயில் நீ சொல்லிடணும்னு சொல்லிடுறோம். ஸோ அது ஒரு லெவலை ஷார்ட் பண்ணி 2வை வந்துட்டு பேரண்ட் ஆஃப் 1ன்றதையும் சொல்லிடும், பேரண்ட் ஆஃப் 0ன்றதையும் சொல்லிடும். ஸோ இதில் ஒரு சின்ன கேஷிங் பண்ணி அந்த ரெக்கர்சிவ் கால் மூலமாக நம்ம அதை ஸ்டோர் பண்ணி இந்த ட்ரீயோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிடுறோம். ஃபைனலாக பேரண்ட் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் ஐன்னு வரும்போது நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் பாத் கம்ப்ரெஷன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கேளுங்க. நான் இந்த 3,4 வந்து நான் சொல்லலை, ஏன்னா 3,4 இங்கே சம்மந்தமே இல்லை, ஏன்னா அது ஒரே ஒரு லெவல் ஆஃப் இதுதான் தனியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக இது எப்படி பேரண்ட் மாறிடும் அப்படின்னா 0க்கும் நமக்கு 2 தான் பேரண்ட்னு அசைன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஃபைண்ட் ஆஃப் பேரண்ட் ஆஃப் ஐ நம்ம பாஸ் பண்ணும்போது பாத் கம்ப்ரெஷன் வரும்போது 0க்கு நோ லாங்கர் 1 இருக்காது பேரண்ட், 0க்கு வந்து பேரண்ட் வந்து 2 ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு எப்படி நிற்கும் அப்படின்னா நம்மளோட பேரண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், பேரண்ட் அரே எப்படி இருக்கும் அப்படின்னா
2,2,4ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2ன்னு மாறிடும். இப்போ நம்மளோட ட்ரீயோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2 வந்து பேரண்ட் ஆஃப் 1 அண்ட் 0. ஸோ 2 வந்து பேரண்ட் ஆஃப் 1 அண்ட் 0. 3யோட பேரண்ட் வந்து 4, 4ஓட பேரண்ட் 4 மட்டும்தான். ஸோ இப்படி மாறிடுச்சு. இதுதான் பாத் கம்ப்ரெஷன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வெறும் 5 எலமெண்ட்டு. பட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 100, 1000, 10,000 எலமெண்ட் இருக்குன்னா இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், லைக் எவ்வளோ பெரிய எஃபிஷியன்சியை உண்டாக்கும் இந்த பாத் கம்ப்ரெஷன் கான்செப்ட். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம அந்த கிரஸ்கல் அல்காரிதம் இல்லை வந்துட்டு டிஸ்ஜாயின்ட் செட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் மேஜராக. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.